ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கதை கேட்போம் வாங்க. மகுடபதி அத்தியாயம் 3, ஓடக்கரை. போன அத்தியாயத்தோடைய கடைசியில தேனோடைய இனிமையான குரல்னு நம்ம சொன்னது மகுடபதியோடைய காதுல அது எப்படின்னு கேட்டதுன்றத பத்தி. ஆனா மத்தவங்க காதுக்கு அது சாதாரண ஒரு பெண்ணோட குரலாகவே தெரிஞ்சிருக்கலாம். அந்த தேனை விட இனிமையான குரல் மகுடபதிக்கு கொடுத்த வியப்பையும் கிளர்ச்சியையும் வர்ணிக்கவே முடியாது. அந்த குரலை சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை மகுடபதி கேட்டிருக்கான். ஒரே ஒரு தடவை தான். ஆனா, அந்த குரல கேட்ட இடமும், சந்தர்ப்பமும், அந்த குரல்ல கேட்கப்பட்ட விஷயங்களும் அவனுடைய மனசுல இன்னமும் மறக்க முடியாத மாதிரி பதிஞ்சிடுச்சு. மறுபடியும் இப்படிப்பட்ட எதிர்பாராத வேளையில, எதிர்பாராத இடத்துல அந்த குரல மறுபடியும் கேட்டப்போ, மகுடபதியோடைய உடம்ப ஒரு குலுக்கு குலுக்கிடுச்சு. குரல் கேட்ட அதே நேரத்துல மகுடபதி அண்ணாந்து பார்த்தான். அழுது வடிஞ்ச அரிக்கன் லாந்தாரியோடைய மங்கன வெளிச்சத்துலயும் அந்த பெண்ணோடைய கொஞ்சம் குனிஞ்ச முகம் அவனுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஆமா, அவளேதான், சந்தேகமே கிடையாது. பார்த்தபடியே மகுடபதி நின்னான். அந்த பெண்ணும் மின்னல் வீச்ச போல ஒரு தடவை அவனை பார்த்துட்டு கிழவனை பார்த்தா. கிழவன் தடுமாறின மாதிரி, அம்மா செந்திரு, இதோ 1 நிமிடத்துல வந்துடுறேன், தாயி கொஞ்சம் பொறுத்து கொள்ளுமா அப்படின்னு சொன்னாரு. உடனே மகுடபதியை பார்த்து, தம்பி, நான் எதுக்காக உன்னை போக சொன்னேன்னு தெரியுதா? உடனே போயிடு. அப்பா உன்னை ஒரு களவாணி பயலும் ஒன்னும் செய்ய மாட்டான், பழனி ஆண்டவர் காப்பாத்துவாரு அப்படின்னு சொன்னான். மகுடபதிக்கோ கிழவன் சொன்னது ஒண்ணுமே காதுல விழல. செந்திருவுடைய முகத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஒரு விஷயம் ரொம்பவும் ஆச்சரியத்தையும் ஏமாத்தத்தையும் கொடுத்தது. அந்த பெண் அவனை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே காட்டிக்கல. ஏன் இருட்டுனால தெரியலையா? ஒருவேளை அடியோட மறந்துட்டாளா? மறந்திருக்க முடியுமா? என்ன ஏமாற்றம்? செந்தூரு அடுத்தாப்புல பெரியண்ணன் கிட்ட கேள்வி அவனுடைய ஏமாற்றத்தை இன்னமும் அதிகமாகிடுச்சு. இவர் யாரு பாட்டா? உனக்கு ரொம்ப பழக்கமானவர் போல இருக்குதே. இந்த ஊர்க்கார மனுஷரா இருந்திருந்தா கொஞ்சம் இங்கே கூப்பிட்டுட்டு வாயேன், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னான். தன்னை மேல கூட்டிட்டு வரும்படி சொன்னது மகுடபதிக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிறதா இருந்தாலும் அவ தன்னை தெரிஞ்சு வச்சுக்கலையேன்றது அவனுக்கு ரொம்பவும் ஏமாற்றத்தை கொடுத்தது. பெரியண்ணனுக்கோ என்ன செய்யறதுன்னே தெரியாம திகச்சு நின்னாரு. மேல செந்துருவோடைய முகத்தை பார்த்தாரு. அப்புறம் மகுடபதியோடைய முகத்தை பார்த்தாரு. தம்பி அப்படின்னு இழுத்தாரு. பாட்டா, நீ கவலைப்பட தேவையில்ல, நான் போறேன் அப்படின்னு மகுடபதி சொன்னான். இல்ல தம்பி, குழந்தை உன்கிட்ட என்னமோ கேட்கணும்ன்றது. பாட்டா, நான் உனக்கு தான் குழந்தை, ஊருக்கெல்லாம் குழந்தையா அப்படின்னு மேல இருந்தபடி செந்துரு கேட்டான். மகுடபதி கிழவன்கிட்ட, இல்ல பாட்டா, உனக்கு என்னதுக்கு வீண் கஷ்டம், நான் போய் வரேன். நீ இங்க தனியா இருக்கிறதா நினைச்சிட்டு தான் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சேன். வேறு யாரோ இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டேன். உனக்கு தான் தெரியுமே, அப்படி ஒன்றும் நான் உயிருக்கு பயப்படுறவன் கிடையாது அப்படின்னு மகுடபதி சொன்னான். அந்த சமயம் அவன் மேல பார்க்கல. பார்த்திருந்தா செந்துருவோடைய முகத்துல ஒரு விஷம சிரிப்பு தோன்றி மறைஞ்சதை அவன் பார்த்திருக்கலாம். மச்சுப்படியில 2 படி செந்துரு பரபரப்போட இறங்கி கொஞ்சம் மெதுவான குரல்ல, பாட்டா இங்க கொஞ்சம் வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 தடியங்க இந்த தெருவோட போனாங்க. அவங்க கையில கத்தியும் தடியும் இருந்தது. எனக்கு ரொம்பவும் பயமா இருந்தது. இப்போ அவங்க மறுபடியும் திரும்பி வராங்க. சட்டுன்னு இங்க வந்து பாரு அப்படின்னு சொன்னான். உடனே மகுடபதிய ஒரு பார்வை பார்த்துட்டு, பாட்டா அவரை கூட இப்ப போக சொல்லாத. கதவு திறந்தா அந்த தடியங்க உள்ள வந்தாலும் வந்துடுவாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு கதி கலங்குது. உன்னுடைய சிநேகிதரை இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக சொல்லு. அவருக்கு உயிர் மேல பயம் இல்லாம போனாலும் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னான். பெரிய அண்ணன் இப்போ மகுடபதியோட கையை பிடிச்சுக்கிட்டு, தம்பி வா தம்பி, மச்சுக்கு போய் 5 நிமிஷம் இருந்துட்டு அப்புறம் போகலாம். அப்படி ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகிடலையே, 7:30 மணி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கையால மகுடபதியோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டே மேல போனாரு. மகுடபதிக்கும் மச்சுப்படியில ஏறும்போது மனக்குழப்பமா இருந்தது. இந்த பெண் யாரு? 18 மாசத்துக்கு முன்னாடி அந்த அழகான நீரோடை கரையில தான் சந்திச்ச பெண்ணுதானா இல்லையா? அந்த காட்சி நேத்துதான் நடந்த மாதிரி அவனுடைய மனக்கண் முன்னாடி வந்தது. மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரக இயக்கம் ஆரம்பிச்சப்போ மகுடபதி காலேஜ் படிப்பை நிறுத்திட்டு சத்தியாகிரக இயக்கத்துல ஈடுபட்டான். அவனுக்கு 6 மாத காலம் கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. அது நிறைவடைஞ்சு வெளிவந்தப்போ கோயம்புத்தூர் ஜில்லாவில் மதுவிலக்கு இயக்கம் தீவிரமா நடந்துட்டு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டான். அவனும் அந்த இயக்கத்துல ஈடுபட ஆவலா இருந்தான். நீலகிரி மலையுடைய அடிவாரத்துல மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல வேங்கைப்பட்டின்றது அவனுடைய கிராமம். அந்த கிராமத்துல போய் தங்கி மேட்டுப்பாளையம் தாலுகா முழுவதையும் சுத்தி தீவிரமா மதுவிலக்கு பிரச்சாரம் செய்ய தொடங்கினான். அந்த வேலையில ஈடுபட்டு இருந்த காலத்துலதான் ஒரு நாள் மகுடபதி மிதிவண்டியில சாலையில போயிட்டு இருந்தப்போ அந்த மறக்க முடியாத சம்பவம் நடந்தது. காலையில ஒரு 9 மணி இருக்கும். சாலையுடைய ஓரத்துல ஒரு அழகான ஓடை. 2-3 நாளைக்கு முன்னால நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால ஓடையில நீர் நிரம்ப இருந்தது. தெளிவான பளிங்கு மாதிரியான தண்ணி. சுத்திலும் பசுமையான மரங்கள். ஓங்கி வளர்ந்த மரங்கள் கிடையாது, குட்டை குட்டையான மரங்கள் தான். கொஞ்ச தூரத்துல மரங்களுக்கு மேல ஒரு பெரிய வீட்டுடைய மேல் பாக்கும் மட்டும் தெரிஞ்சுது. பசுமையான மரங்களுக்கு மேல தூய்மையான வெள்ளை சுண்ணாம்பு அடிச்ச சுவரும், அதன் மேல சில
ஓட்டுக்கூரையும் மேல ஆகாசமும் ஒரு வண்ண காட்சிய மாதிரி தெரிஞ்சுது. நீரோடையில ஒரு புறத்துல 2 வெள்ளை நிற கொக்குகள் ஒத்த கால்ல நின்னு தவம் செஞ்ச காட்சியும் அதை விட அருமையா இருந்தது. மகுடபதி அந்த ஓட காட்சியை பார்த்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு மிதிவண்டியில இருந்து இறங்கினான். மிதிவண்டியை ஒரு மரத்துல சாத்திட்டு ஓடையில தண்ணீர் கரைக்கு பக்கத்துல போய் நின்னான். அப்படி போகும்போது சுத்தி முத்திலும் பார்க்கையில அவனுடைய நெஞ்ச ஒரு கணம் ஓடாம நிறுத்துற மாதிரி ஒரு காட்சி தெரிஞ்சது. ஒரு மரத்துக்கடியில ஒரு அழகான இளம்பெண் படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய கண்கள் மூடிட்டு இருந்தது. அந்த நிலையில அவளை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனித பெண் மாதிரியே தெரியல. நிசப்தமான அந்த ஏகாந்தமான பிரதேசத்துல ஒரு அழகான ஓடைக்கரையில அந்த நேரத்துல படுத்து தூங்குறது மனித பெண்ணா இருக்க முடியாது, வனதேவதையா தான் இருக்கணும். இப்படி நினைச்ச மகுடபதிக்கு சட்டுன்னு இன்னொரு நினைப்பும் உண்டாச்சு. அவ தூங்குறாளோ இல்ல ஒரு கணத்துல மயக்கம் போட்டுதான் கிடக்குறாளோ இப்படி என்னன்னதும் அவன் அவசர அவசரமா அந்த பெண்ணோடைய பக்கத்துல நெருங்கினான். குனிஞ்சு பார்த்தான். மயக்கம் போட்டு கிடக்குறாளா இல்ல தூங்குறாளான்றது தெரிஞ்சுக்க அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மூக்குக்கு பக்கத்துல ஒரு விரல் நீட்டினப்போ ரொம்ப லேசா மூச்சு வர்றது அவனுக்கு தெரிஞ்சுது. அதே சமயத்துல அந்த பெண்ணுடைய முகத்துல இருந்த அழகையும் அவன் கண்ணு பார்க்காம விடல. மூடி இருந்த அவளுடைய கண்கள் கூம்பிய நீலோற்பல மொட்டுக்களை அவனுக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஒரு கொசு தேனி அந்த முகத்துக்கு பக்கத்துல வந்து அப்போ வட்டமிட்டது. அந்த முகத்தை தாமரை மலர்னு நினைச்சி தேனி வட்டமிடுது அப்படின்னு நினைச்சான். வெறுமனே இப்படிப்பட்ட வர்ணனை கற்பனைகள்ல அவன் அதிக நேரம் காலத்தை கடத்திடல. தூங்குறவளா இருந்திருந்தா இவ்வளவு பக்கத்துல நம்ம வந்து நிக்கிறப்போ விழிச்சுக்காம இருப்பாளா, மூர்ச்சியாதான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு ஓடைக்கரைக்கு ஓடுனான். கைக்குட்டைய தண்ணீர்ல நனைச்சு கொண்டு வந்து ஒரு நொடியில ஓடி வந்தான். அந்த தண்ணீரை பிழிஞ்சு முகத்துல தெளிச்சதும் அவ பளிச்சுன்னு எழுந்து உட்கார்ந்தான். முகத்தை தொடச்சிக்கிட்டு மகுடபதியை பார்த்து கலகலன்னு சிரிக்க தொடங்கினான். மகுடபதிக்கு முதல்ல கொஞ்சம் வெக்கமாவும் கோவமாவும் இருந்தது. ஆனா அவளுடைய கலகலப்பான இனிமையான சுபாவமும் சாதுரியமான பேச்சும் அதை மாத்திடுச்சு. முகத்துல மோகன சௌந்தரியத்தோட கவிகள் வர்ணிக்கிற மாதிரி காதளவு நீண்ட கண்களுடைய காந்த சக்தியும் சேர்ந்துட்டா பிறகு கேட்பானே. அந்த மரத்தடியிலேயே நிம்மதியா உட்கார்ந்து 2 பேரும் பேச தொடங்கினாங்க. மகுடபதி அந்த பெண்ணை பத்தி விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டான். ஆனா அந்த பெண்ணும் அவளை பத்தி ஒன்னும் அதிகமா சொல்லாம மகுடபதிய பத்தியும் அவன் அப்போ செஞ்சிட்டு இருந்த வேலையை பத்தியும் மூச்சு விடாம கேள்வி கேட்டு அவனை திணற அடிச்சா. 6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்த அப்படின்னு மகுடபதி சொன்னப்போ, இதெல்லாம் ஒரு பிரமாதமா, நான் 3 வருஷமா ஜெயில தான் இருக்கிறனே, அதோ அந்த வீடு தான் என்னுடைய ஜெயில் அப்படின்னு அவ சொன்னான். இதை கேட்ட மகுடபதிக்கு மனசெல்லாம் என்னமோ செஞ்சிடுச்சு. அதை பத்தி மேலும் கேட்கறதுக்குள்ள அவ பேச்ச மாத்திட்டா. மகுடபதி இன்னொரு சமயம் பேசிட்டு இருக்கிறப்போ, பாரத தாயோடைய விடுதலைக்காக தான் நாங்க எல்லோரும் பாடுபடுறோம் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பொண்ணு பெரும் மூச்சோட, என்னை யார் எப்போ வந்து விடுதலை செய்ய போறாங்களோ தெரியலையே அப்படின்னு சொன்னான். நான் செய்யறேன், தேசம் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டா நானே உன்னை வந்து விடுதலை செய்யறேன் அப்படின்னு மகுடபதி பளிச்சுன்னு பதில் சொன்னான். இந்த வார்த்தை சத்தியம்தானா அப்படின்னு அவ கேட்டா. சத்தியம் அப்படின்னு மகுடபதி உறுதி சொன்னான். ஆனா நீ உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றியே அப்படின்னு கேட்டான். அந்த சமயத்துல கொஞ்ச தூரத்துல மோட்டார் வண்டியோடைய ஹார்ன் சத்தம் கேட்டது. ஐயோ சித்தப்பா வராரு, உன்னையும் என்னையும் சேர்த்து பார்த்தா இங்கேயே கொலை விழுந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு எழுந்து வேகமா மரங்களுக்கு பின்னாடி போயிட்டு மறைஞ்சிட்டா. அந்த பொண்ணு தானா இவ, இல்லைன்னா நமக்கு தான் சித்த பிரம்மையா அப்படின்னு மகுடபதி மச்சுப்படி ஏறும்போது யோசிச்சுக்கிட்டே போனான். அடடா, தன்னுடைய பேர் இன்னான்னு கூட சொல்லாம போயிட்டாளே. செந்திரு, என்ன அழகான அபூர்வமான பேரு. அந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்கு இவ்வளவு அழகான பேரு யார் வச்சிருக்க முடியும்?